மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்திலே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சூரியன் வந்து சஞ்சரிக்கின்றார். 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானமாக இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரய பாவத்தில் சனியுடைய சஞ்சாரம், இதை வந்து 7.5 சனி, விரய சனி என்பதாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்திலே 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு சூரியன் வருகின்றார். சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு நீர் ராசியாக இருக்கு, கடக ராசி. அந்த இடத்திற்கு ஒரு நெருப்புக்கோள் வருகிறது. அதனால இந்த மாதம் நீங்க வந்துட்டு மிக அதிகமாக பணிபுரிய வேண்டியதா இருக்கும். நிறைய படிக்க வேண்டியதா இருக்கும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும், நிறைய டிராவல் பண்றது, உழைக்கிறது, பாடுபடுறது, செலவுகள் அதிகமாக செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு வந்து மனதில் ஒரு சஞ்சலம் இருக்காது, விரக்தி ஏற்படாது, எந்த ஒரு சுய பச்சாதாபமும் ஏற்படாது. நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நம்ம ஏன் இவ்வளோ போராடுறோம். நம்ம வயதில் இருக்கக்கூடியவர்கள்லாம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஃப்ரெண்ட்ஸு, கூட படிக்கிறவங்க, சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்காங்களே, சுகவாசியாக இருக்காங்களே, நம்ம உழைக்கிறது தான் பிறந்தோமா, கஷ்டப்படுறது தான் இப்படின்ற எண்ணம்லாம் ஏற்படாமல் இருக்கும். ஜோதிடம்னு சொல்லக்கூடியதே வந்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்சம் ஜாதகத்தில் இருக்கிறது, அதற்கு ஏற்றவாறு நீ இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவதற்காக இந்த ஒளின்னு சொல்லக்கூடியது, ஜோதிஷம், ஜோதின்னு சொல்லக்கூடியது, அக்செப்டன்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதான் சொல்லுவாங்க, நம்முடைய ஊரில் வந்து நிறைய பேர் ஜோதிடத்தில் போகிற மாதிரி வளர்ந்த பெரிய மேலை நாடுகளில் நிறைய பேர் வந்து மனநல மருத்துவரிடத்தில் போகிறாங்க. அவர் செய்ய வேண்டியதை இங்கே ஜோதிடர் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டிய மாதம் தான். அதை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் நல்ல பிரிஸ்காக இருப்பீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதற்கான பலன் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். அந்த சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, யாரும் உங்களை கை நீட்டி குறை சொல்ல முடியாத அளவிற்கு தேவையில்லாமல் அதிக செலவு பண்ணுறது, தேவையில்லாமல் லீவ் போடுறது, லேட்டாக போகிறது, ஒரு வேலையை முடிக்க வேண்டிய டைமில் முடிக்காமல் அதை பெண்டிங் வைக்கிறது. அப்போ உங்களுடைய டீம் லீடர், மேனேஜர், உங்களுடைய உயர் அதிகாரி, முதலாளி கூப்பிட்டு உங்களை சத்தம் போடு அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் வராது. படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அப்புறம் படிக்கலாம், எக்ஸாம் வரும்போது படிக்கலாம் அப்படின்லாம் ஒத்தி போடாமல் அன்றைய பாடங்களை அன்றன்றைக்கே படிக்கும்போது அது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். நிறைய வேலை இருக்கிறது வந்து கஷ்டம் கிடையாது, செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தேக்கி வைக்கிறேன் இல்லையா, அதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாக இந்த மாதத்தில் நீங்கள் வந்துட்டு எப்பயும் வேலை பார்க்குறத விட அதிக நேரம் வேலை பார்ப்பீங்க. நம்ம முதல்ல வந்து சொல்லியிருந்தோம், இந்த ஆடி மாதம் சொல்லும்போது தேவர்களுடைய மாலை நேரம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் கூட நீங்கள் வந்துட்டு அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த டைமை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கூட, ஒரு ஹாபின்னு சொல்கிறோம் இல்லையா, உங்கள் பேஷன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது சம்மந்தமாக கூட நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். இப்படியாக இந்த மாதம் வந்து கடுமையாக உழைக்க வேண்டிய மாதம். அப்படி செய்யும்போது கட்டாயம் உயர் அதிகாரி இடத்துல, முதலாளி இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் போடுற அந்த ஹார்ட் ஒர்க், உங்களுடைய அந்த எஃபோர்ட்டை பார்த்துட்டு உங்கள் அப்பா சந்தோஷப்படுவார். நம்ம பையன், நம்ம பொண்ணு வந்து கட்டாயம் நல்லா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கஷ்டப்படும்போது அம்மா வந்து பார்த்துட்டு கஷ்டப்படுவாங்க, ஐயோ நம்ம பையன் இப்படி கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கும் அந்த பாசம் இருக்கும். ஆனால் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால அவன் நல்லா இருப்பான், ஏன்னா அவர் அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு இன்றைக்கி இந்த நிலைக்கு. அதனால் அந்த அப்பா சந்தோஷப்படுற மாதிரி நடந்துப்பீங்க. ஏன்னா அப்பான்னு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், பித்திருக்காரகன் சூரியன். அவர் எங்கே இருக்காருன்னா மாத்ருஸ்தானத்தில் இருக்கார், அதாவது சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். அது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமாகவும் வந்து விடுகின்றது. அதனால் பெற்றோர் மகிழும்படியாக நீங்கள் செயல்படுவீர்கள். மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரெல்லாம் வந்து தீய பழக்க வழக்கம் கொண்டிருக்கிறீர்களோ, அதில் ஆசை, சபலம், சிற்றின்ப நாட்டம் இருக்கிறதோ, இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் மாலை நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகள், கலைகள், அதில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். முடிந்தால் கோயில் குளங்களுக்கு சென்று வாருங்கள். என்ன ஆடி மாதம் எல்லா நாளுமே வந்து ஏதாவது ஒரு விசேஷம் தான் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கட்டாய நற்பலன் உண்டு. ஆனால் கடுமையாக உழைக்க வேண்டும். சூரியனை வைத்து தான் நம்ம இதை சொல்கிறோன்றது கிடையாது. இந்த மாதத்தினுடைய கிரகநிலை 2ல் சுக்கிரன் இருக்கார், பணவரவு வந்து கொண்டு இருக்கும். அவர் 3ஆம் இடத்திற்கு போயிடுறார். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் இதன் பிறகு பணவரவு வரும். செவ்வாய் ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். ஓரளவிற்கு அது நல்ல விஷயம்தான் உங்களுக்கு. 6ஆம் இடத்திற்கு வர்றது பொதுவாக நல்லது. இயற்கை அசுப கிரகம் 6ஆம் இடத்திற்கு வர்றது நல்லது. ஆனால் கன்னி ராசிக்கு வரார். அதனால் நீங்கள் வந்து உங்கள் டைமை கரெக்டாக நீங்கள் ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்ட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது.
அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமைகள் ரொம்ப விசேஷமானது. அந்த நாளில் முருகப்பெருமானை, அம்பாளை, சிவபெருமான் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். ரிஷபம், ரிஷபராசி அன்பர்களே, ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகின்றது. நம்ம வந்து சமீப காலத்தில் ரிஷபராசிக்கு பெரும்பாலும் நல்ல பலன்களை தான் சொல்லி கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா கிரகங்கள்னு சொல்லும்போது அதில் ஆண்டுக்கோள்கள், மாதக்கோள்கள், தினகதியில் சஞ்சரிக்கிற சந்திரன், அதாவது 3 விதமான கிரகங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதில் ஆண்டுக்கோள்கள் பிரதானமாக உங்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது இந்த காலத்தில். அதனால் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 50% ஓகே தான். அடுத்த 50 தான் எப்படி இருக்குது, அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலம் சாதகமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு சுக்கிரன் ராசிக்கு அதிபதி ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். ஆடி மாதத்துடைய ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் அந்த காலம் வரைக்கும் சுக்கிரன் வந்து ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அதனால் ராசிநாதன் பலமாக இருக்கார். லாபஸ்தானம் நல்லா இருக்குது, தனஸ்தானம் நல்லா இருக்குது, ஜீவனஸ்தானம் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விட மாட்டீங்க. உங்கள் வேலைக்கான பலன் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும், பண வரவு இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வத்து வரன் அமையக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்து புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். பொதுவாக புதனை மட்டும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பிடிச்ச பலன் சொல்ல முடியாது. புதனை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த புதன் வந்து வேகமாக நகர்ந்து விடும். நீங்கள் ஜாதகம் குறிக்கும்போது கூட, எழுதும்போது கூட, ஒரு பஞ்சாங்கத்திற்கும் மற்றொரு பஞ்சாங்கத்திற்கும் வந்து முதல்ல மாறக்கூடியது புதனாகத்தான் இருக்கும். வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்துக்கும் ஃபஸ்ட்டு மாறக்கூடியது புதனாகத்தான் இருக்கும். அப்படி அந்த புதனை பிடிக்கவே முடியாது. ஆனால் அந்த புதன் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கும்போது நல்ல பலன் தருவார். அவர் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாலும் நல்ல பலன் தருவார். மறைந்தாலும் கூட மறைந்த புதன் நிறைந்த தனம், மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படின்னு அதற்கு ஜோதிட கூற்று இருக்கின்றது. அப்படி அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சியின் பெயரில் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறீர்களோ, கட்டாயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தகவல் தொடர்பு துறை, இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதில் வந்து சிறந்த பலனானது கிடைக்கும். இந்த துறையில் படிக்கக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் வெற்றி கொடி நாட்டப் போகிறீர்கள். 3ஆம் இடத்துல புதன் இருக்கார் இல்லையா, அவரோட தான் சூரியன் வந்து சேர்றார். பொதுவாக 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் போகும்போது அது கொஞ்சம் மறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சூரியன் வந்து ஒரு இயற்கை அசுப கிரகமாக இருக்கின்றார். அதனுடைய பங்கு வந்து மாறும். 1/4 பங்கா, அரை பங்கா, 3/4 பங்கான்றதுலாம் மாறும். பொதுவாக அவர் வந்து ஒரு இயற்கை அசுப கிரகம். அதனால் அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கப் போகிறீர்கள், வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. இந்த இதுலேயும் கூட விளையாட்டுத் துறையில் நம்ம என்ன பண்ணணும்னா, சில சமயத்தில் அவுட்டோர் கேம்ஸ் அவங்களுக்கு அது சம்பந்தமான நபர்களுக்கு பலன் கிடைக்கும். சில சமயத்தில் இன்டோர் கேம்ஸ் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு 2 நபருக்குமே, 2 விளையாட்டு விளையாடக்கூடியவர்களுக்குமே வந்து பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நீங்கள் உடல் பலம் கொண்டு பிறரை போட்டியில் வெற்றி கொண்டு ஓடி ஆடி விளையாடக்கூடிய விளையாட்டுகள்லையும் சாதிப்பீர்கள். புதன் சேர்ந்து இருக்கிறதுனால அறிவுபூர்வமாக அந்த ஸ்மார்ட் ஒர்க் அது சம்பந்தமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய விளையாட்டு போட்டியிலையும் கூட பலன் பெறக்கூடிய அம்சமானது இருக்கிறது. அடுத்ததாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அவர் வந்து 5ஆம் இடத்திற்கு வரப்போகின்றார். ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் வந்து பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கம், பிரச்சனை, வழக்கு, பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ, உங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கின்றது. ஆனால் நீங்கள் வந்து அது இது வரைக்கும் வழக்காடு மன்றம் செல்லவில்லைன்னு சொன்னால் இதன் பிறகும் கூட போகக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் செவ்வாய் அப்புறம் 6ஆம் இடத்திற்கு வருவார். இப்போ செவ்வாய் சனி பார்த்து கொள்கிறார்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் பேசி சமரசமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியானா கூட பரவாயில்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முன் வரும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான பஞ்சாயத்துகளும் கூட தீரக்கூடிய அம்சம் இருக்கிறது. பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கவலைகள் இருக்கிறது, அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தமாக இப்போ வந்து நல்ல மருத்துவம் கிடைச்சிடும், அவர்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிடும். திருமண விஷயங்களில் அவர்கள் வந்து கொஞ்சம் அவசர முடிவு எடுத்து விட்டார்கள், அதிலே உறுதியாக இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பேசி சரி பண்ணலாம். இந்த அம்சம்லாம் உங்களுக்கு இருக்கிறது. பிரச்சனையெல்லாம் தீரப்போகிறது, நல்ல பலன்லாம் கிடைக்கப் போகிறது. ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா பண வரவு திருப்திகரமாக இருக்கும்.
அந்த சுக்கிரன் ராசியில் இருக்கிறது. அப்புறம் 2ஆம் இடத்திற்கு போயிட்டு குரு சுக்கிரனுடைய சேர்க்கை தனஸ்தானத்தில் வர்றது. அதனால் இந்த மாதத்தில் பொருளாதார உயர்வு மிகச் சிறப்பாக இருக்கும். தவிர்க்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிறரோடு சண்டை, வழக்கு தொடர்வது போன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யவே கூடாது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமைகள் அற்புதமான பலன் உங்களுக்கு ஏற்படும். அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு செய்யலாம். முடிஞ்சால் ஒரு பொழுது இருக்கலாம், உபவாசம் இருக்கலாம். அப்படி யாருக்கு வந்து உணவு சம்பந்தமாக ஆகார நியமத்தை கடைபிடிக்க முடியாதோ, பிறருக்கு வந்து அன்னதானமாக நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி செய்து ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, ஆடி மாதம். ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன் இருப்பார். ஆணி முழுக்க உங்கள் ராசியில் சூரியன் இருந்தார். இப்போது 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். வரும்போது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். தனபாவம் வலுத்திருக்கின்றது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் வலுக்கின்றது, வாக்குஸ்தானம் வலுக்கின்றது. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய திறமையினால் நிறைய பொருள் ஈட்டி குடும்ப தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்திற்காகவே நீங்கள் வந்து பாடுபட வேண்டியதாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய அனைத்து விதமான நேரத்தையும் பொருளையும் திறமையையும் சக்தியையும் குடும்பத்திற்காகத்தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அந்த குடும்பஸ்தானத்திற்கு சூரியன் வருகின்றார். சூரியன் ஒரு இடத்திற்கு வரார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நெருப்பு கோளாக இருக்கார். அதனால் அந்த இடம் சம்பந்தமாக நம்ம கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்கணும். அவர் 2ஆம் இடத்திற்கு வரார், 2இல் இருக்காரா, பேச்சில் கவனமாக இருக்கணும். உங்களை அறியாமல் வந்து வேகமாக பேசிவிடுவது, கோபமாக பேசிவிடுவது, மிக கடினமான வார்த்தைகளை கூட சில பேர் வந்து பிரயோகம் செய்து விடுவார்கள். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள். அப்படியாக அந்த பேச்சில் நீங்கள் அதிகமான அக்கறை எடுத்துக்கணும். பொதுவாக நீங்கள் வந்து மிகச்சிறந்த ஞானவான்கள். பேச்சில் வந்து இப்படி தான் பேசணுன்றதை இந்த மிதுனராசி அன்பர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். யாரிடத்தில் எப்படி பேசணுன்றது உங்களுக்கு தெரியும். இதில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் மிருகசீரிஷமா, திருவாதிரையா, புனர்பூசமான்றதை பொறுத்து உங்களுடைய பேச்சு கொஞ்சம் மாறுபடும். ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக இருப்பீங்க. பேச்சாளர்கள்னால் ஒரு மேடை பேச்சு பேசணும், பட்டிமன்றத்தில் பேசணும், வழக்குரைஞராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு விரிவுரையாளராக கல்லூரியில் இருக்கணும் அப்படின்றதும் இருக்கிறது. அதில் நிறைய பேர் மிதுன ராசியில் இருப்பீங்க. அதை தாண்டி குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், உடன் பணியாற்றக்கூடியவர்களிடத்தில் இவங்ககிட்ட நல்லா பேசுவீங்க. அந்த ஒரு பேச்சுன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில். அடுத்து குடும்பத்திற்காக நிறைய அர்ப்பணிப்புகள் செய்யணும், நிறைய செலவு செய்யணும். குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பொறுப்பு என்பதாக சொல்லலாம். இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்க போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்ததாக சுக்கிரன் 12இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பிறகு ராசிக்குள்ளே வரார். 12இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது வந்து நிறைய சம்பாதிக்கிறது, நிறைய செலவு பண்ணுறது. காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல மீனத்தில் தான் சுக்கிரன் உச்சபலம் அடைவார். அப்படி பெற்றவர்கள், அந்த சுக்கிரன் ஜாதகத்தில் உச்சமடைந்தவர்கள் நிறைய செலவு செய்வார்கள். அப்போ எப்படி நிறைய செலவு செய்கிறாங்கன்னா, நிறைய வரும் அவங்களுக்கு. அதனால நிறைய செலவு செய்வாங்க. வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு 12இல் சுக்கிரன் இருக்கார், நிறைய செலவு பண்ணுவீங்க, குடும்பத்திற்காக பண்ணுவீங்க. அப்புறம் அவர் வந்து ராசிக்குள்ளே வரார். அப்படி ராசிக்குள்ளே வரும்போது குரு சுக்கிரனுடைய சேர்க்கை ராசியில் ஏற்படுகிறது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு பண்டிதர் ஆகிறதுக்கு முயற்சிக்கணும். ஏதாவது ஒன்றை வந்து பண்டிதர்னால் நீங்கள் பழமையான கலைகளை தான் கற்றுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அது யாருக்கு ஈடுபாடு இருக்கோ செய்யுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் இன்னும் நல்ல ஒரு வித்தைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய, துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள முயற்சிக்கலாம். கணினி அறிவை பெற, ஒரு மொழி அறிவை பெறுவதற்கு நீங்கள் வந்து முயற்சிக்கலாம். யாரெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய அந்த ஏஐலாம் சொல்கிறோம் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அது போன்ற விஷயங்கள்லாம் படிக்கிறவங்க வந்து இந்த மாதத்தில் பாக்கியவானாக இருப்பீங்க. குரு சுக்கிரன் சேரும்போது பழமையான விஷயத்துலையும் ஞானம் இருக்கும், கற்றுக்க முடியும். ரொம்ப புதுசு, இன்றைக்கி தான் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவல் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்கள், டெக்னாலஜி போன்ற விஷயங்கள், கண்டுபிடிப்புகள்லாம் வந்து சிறந்து விளங்க முடியும். அதுக்காக உங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் பலன் வந்து எந்த அளவுக்கு கிடைக்க போகுதுன்றது அர்த்தம். 2இல் சூரியன் இருக்கார், 4ஆம் இடத்துல செவ்வாய் வரப்போகிறாரு, 10இல் சனி இருக்கார். அதனால் குரு சுக்கிரன் ராசியில் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பொழுதை மிகச் சரியாக பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல பலாபலன் கிடைக்கும். அடுத்து செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு வராரு. 3இல் செவ்வாய் இருக்கும்போது வந்து நீங்கள் எடுத்த காரியத்தில் முழு மனதோடு இருந்து, உறுதியோடு இருந்து,
பாடுபட்டு செய்து முடிப்பீர்கள். 4ஆம் இடத்திற்கு வரும்போது கொஞ்சம் தடைகள்லாம் வரும் உங்களுக்கு. அதை கடந்து நீங்கள் முன்னேற வேண்டியதாக இருக்கும். இப்படி இந்த மாதம் வந்து உங்களுக்கு சாதக பலன்னு சொன்னா நிறைய பொருள் வரும். குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்வீங்க. உங்களால சுயமாக உங்களை வளர்த்துக் கொண்டு முன்னேற முடியும். கவனமா இருக்க வேண்டியதுன்னு சொன்னா, தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு பண்றது, தேவையற்ற பழக்கவழக்கங்கள் போன்ற விஷயங்கள கட்டாயம் தவிர்க்க வேண்டியது அவசியம். இந்த மாதத்தின் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வந்து கொண்டு இருக்கும். அதுல ஆடி கிருத்திகைன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கான வழிபாட்டு நாள். இந்த ஆடியில 2 கிருத்திகை வருது. 2 நாளுமே கூட நீங்க முடிஞ்சா விரதம் இருக்கிறது, இல்லைன்னா ஆலய வழிபாடு செய்கிறது, முருகப்பெருமானை வழிபடுவது, தரிசிப்பது, அபிஷேகம் செய்வது, அலங்காரத்திற்கு, அவர் நைவேத்தியத்திற்கு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கைங்கரியம் செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும். கடகம், கடகராசி என்பர்களே, பிறக்கின்ற ஆடி மாதம் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரப்போகின்றது. சூரியன் வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கிறது தான் ஆடி மாதம். இது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும். காலபுருஷ தத்துவத்தின் அந்த முதல் இடத்துல மேஷத்தில் தான் சூரியன் வந்து உச்ச பலத்தை பெறுகின்றார். அதனால் சூரியன் வந்து ஒரு ராசியில் இருந்தாலோ ஒரு லக்னத்தில் இருந்தாலோ ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம் அது. 10ல் இருக்கும்போது தான் நேரடியாக திக்பலம் ரொம்ப நல்ல பலன் நம்ம சொல்லுவோம். அப்புறம் 11ல் இருந்தாலும் பலன் கிடைக்கும், 6ஆம் இடத்துல இருந்தால் பலன் கிடைக்கும், 3ஆம் இடத்துல. ராசியில் இருந்தாலும் சில பேருக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அதில் நீங்கள் ஒருத்தர். ராசியில் சூரியன் இருக்கார், புதனோடு சேர்ந்து இருக்கார். அப்போ கல்வியில் சிறந்து விளங்கலாம். படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வேணும், நீங்கள் பெரிய ஒரு பள்ளியில் கல்லூரியில் படிக்கிறதுக்காக விரும்புகிறீங்க, வெளிநாடு போய் படிக்க ஆசைப்படுறீங்க, முயற்சிக்கிறீங்கன்னா இந்த மாதம் பலன் கிடைக்கும். ஏன்னா இது ஆடி மாதம், இந்த முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம், ஆவணி பிறந்து பார்த்துக்கலாம்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. ஆடி மாதம் சொன்னால் கல்யாணத்தை ஆவணியில் செய்யலாம், கிரகப்பிரவேசம் வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொன்னால் அடுத்த மாதம் நீங்கள் வச்சுக்கலாம். மற்றபடி இது போல் படிக்கிற விஷயங்களையோ வேறு விஷயங்களையோ தவிர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் பிளான் பண்ணுற அந்த வேலையை செய்யலாமா வேணாமான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஆலோசனையை பெற்றுக்கணும். அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா பொதுவாக, அப்புறம் என்னுடைய ஜாதகத்திற்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபக்திக்கு இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாமே தவிர, நீங்களாகவே ஆடி மாதம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எதையுமே தவிர்க்கக்கூடாது. இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். மற்றபடி இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து உயர்கல்வி சம்பந்தமாக செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். சூரியன் புதன் சேர்ந்து ராசியில் சஞ்சரிக்கிறது, அது வந்து நிபுண யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிபுணத்துவம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஏற்கனவே அப்படி பெற்றவர்கள், நிறைய படித்தவர்கள், பட்டயங்கள்லாம் வாங்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்குண்டான வேலை உங்களுக்கு இல்லை. அல்லது ஒரு வேலை இருந்தது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டீங்க. ஹெல்த் சம்மந்தமாகவோ அல்லது ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாகவோ, அல்லது மறுபடியும் படிக்கிறதுக்காக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டீங்க, இடமாற்றம் நடந்தது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டுருந்தால் மீண்டும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படியாக கல்வி சாதகமாக இருக்குது, உத்தியோகம் பெறுவது சாதகமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். சமீபத்தில் அந்த அஷ்டம சனி முடிந்தது, அது இருந்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் அடி மேலே அடி, கஷ்டம் மேலே கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சூரியன் புதன் சேர்ந்து ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அம்சத்தில் 12ல் குரு சுக்கிரன். அதனால் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனம் போட்டு திரும்ப அதை எடுக்க முடியும். நல்லவர்கள் வந்து வேலைக்கு கிடைப்பார்கள், நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தமாக எங்கேருந்துலாம் அனுமதி வரணுமோ, அப்ரூவல்ஸ்லாம் கிடைக்கணுமோ, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கின்றது. திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். குரு சுக்கிரன் சேர்ந்து 12ல் சஞ்சரிக்கிறாங்க. 2 சுபர்கள் அவர்கள் வந்து 12ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்கும் போது திருமண விஷயமே நடக்காதுன்ற மாதிரி நம்ம பொதுவாக பலனை சொல்லிடலாம். குரு வந்து சாதகமாக இல்லை, அப்போ கல்யாண விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடையாது, இந்த வருடத்திலே கூட கிடையாது அப்படின்றது பொதுவான ஒரு விஷயமா நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்வது வந்து ஜோதிட சாஸ்திரத்திற்கு அழகு கிடையாது. மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம தீர்மானிக்கிறது. அதுபோல் சுக்கிரன் கலத்திர காரகன், அவர் வந்து இந்த ஆடி 10ஆம் தேதி வந்து லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்திலிருந்து விடுபட்டு விரயஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்திற்கு போயிடாருன்னு. ஏன்னா இந்த 2 கிரகங்கள் 12ல் இருந்தாலும் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். திருமண விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசலாம், பொருத்தம் பார்க்கலாம், பொன் பார்க்கலாம், 2 வீட்டாரும் கலந்து பேசலாம், திருமணத்திற்கு முந்தைய ஏற்பாடுகள்லாம் தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது. காரணம் என்னென்னா, சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு போனாலும் முழுவதாக மறைவது கிடையாதுன்ற விதிவிலக்கு இருக்கிறது. நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி காலபுருஷத்தின் 12ல் தான் அவர் உச்சம் அடைகின்றார். அடுத்து குரு பகவான், அவர் 12ல் இருக்கார். 2 சுபர்கள் 12ல் இருக்காங்க. 12 தான் வந்து
அயனம், சயனம், சுகம், போகம்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்களுக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறது. அந்த பாவம் 12ஆம் பாவம். அதனால ஒருத்தருக்கு வந்து தாம்பத்திய இன்பம் வேணும் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கணும்னா, அந்த 12ஆம் இடமும் நன்றாக இருக்கணும். அதனால தான் 12ல சனி இருக்கக்கூடியவர்கள் வந்து சந்நியாசின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாது. அதற்கான நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது, தொடர்புகள் இருக்கிறது, இணைவுகள் இருக்கிறது. அப்படிலாம் பார்க்கும்போது தான் பொதுவா உதாரணத்துக்காக சொல்றேன். அதனால திருமண விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். செவ்வாய் 2ல் இருக்கார். அதன் பிறகு 3ஆம் இடத்திற்கு போறார். அதனால நீங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். நல்ல உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி வந்து தினமும் செய்வது நல்லது. பேச்சுல செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் முதல் 12 நாட்கள் வரைக்கும் பேச்சுல கவனமாக இருக்கணும். அதன் பிறகு 3ஆம் இடத்திற்கு போகும்போது சகோதர வழியில சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் கவனமா இருக்க வேண்டியது. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதத்துல வரக்கூடிய அந்த ஆடிப்பூரம், இது வந்துட்டு அம்பிகை வந்து நம்முடைய பொன்னாக குழந்தையாக நினைத்து, அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு விசேஷமா அலங்காரங்கள் செய்து வளைகாப்புலாம் செய்யக்கூடிய ஒரு அம்சம். இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யும்போது திருமண விஷயங்கள், புத்திர சந்தானம் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் மிகச் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்க ராசியாதிபதி சந்திரன், அவருக்கான பிரீத்தி தேவதைன்னா அம்பாள். அந்த அம்பாளுக்கு விசேஷமாக நம்ம கொண்டாடக்கூடியது அந்த ஆடி மாதம். அதுல அந்த ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. சிகரம் வைத்தது போல இருக்கின்றது. அந்த ஒரு விசேஷமான அம்பாளுக்கு வந்து நம்ம அழகு செய்து பார்க்கக்கூடிய ஒரு பலனை நமக்கு வந்து தரக்கூடியதாக இருக்கிறது. கிரீடம் வைத்தது போல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக ஆடிப்பூரம் உங்களுடைய வழிபாட்டினால் அதை செய்யுங்கள். இந்த மாதம் சாதகமாக இருக்கும். சிம்மம். சிம்ம ராசி என்பர்களே, ஆடி மாதம் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதமாக இருக்கின்றது. அப்போ ராசியாதிபதி விரய பாவத்தில் இருக்கார், 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து வேலை பளு அதிகரிக்கும், நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். சதா சஞ்சாரி அப்படின்னு சொல்லுவோம். எப்போதும் வந்து சஞ்சரித்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரோமிங்லேயே இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இந்த 12ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறதுனால இப்போ நீங்கள் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது வெளியூருக்கு போய் படிக்கிற மாதிரி கிடைக்கிறதா தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். வேலையில் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் நிறைய வந்து அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்பு வந்து கொடுக்குறாங்களா உங்களுக்கு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்சம் தான் உங்களுக்கு இருக்கிறது. வியாபார நிமித்தமாக பயணம் பண்ணணுமா செய்யுங்க. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2 3 பேர் 4 பேர்லாம் கூட இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் போகணுமா, மற்றவங்க போகக்கூடாதா அப்படின்லாம் யோசிக்காமல் முக்கியமான இடத்துக்கெலாம் நீங்கள் போயிட்டு வரணுன்னா போயிட்டு வாங்க. இப்படியாக பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கிறதா, நல்ல செலவு உங்களுக்காக, குடும்பத்திற்காக அல்லது வேண்டியவர்களுக்காக. உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க, நீங்கள் ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வேலையாட்கள் வந்து ஏதாவது முன்பணம் கேட்கிறார்கள் என்றால் தாராளமாக கொடுங்கள். அல்லது வந்து ஏதாவது சலுகைகள் கேட்கிறார்கள் என்றால் கொடுங்கள். உதவி கேட்கிறார்கள் என்றால் செய்யுங்கள். குடும்ப நபர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இதுபோல் கோவில் குடை திருவிழா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் கொடுக்கலாம். இப்படி நல்ல செலவுகளை வந்து நிறைய நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அப்புறம் வந்து 12ஆம் இடத்துல சூரியனிலிருந்து புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கமும் கூட குறையும். அதனால் நீங்கள் வந்து அந்த தூக்கம் குறைந்தாலும் கூட உடல் ஆரோக்கியம் சரியாக இருக்கிற மாதிரி அந்த பேலன்ஸ் டயட் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு மேற்சொன்ன விஷயங்கள் தான். அதன் பிறகு நிறைய சாதகமான அம்சங்கள் இருக்கிறது. சுக்கிரன் வந்து 10 மற்றும் 11ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வேலை நடந்துடும், பலன் கிடைச்சிரும், பணம் வந்துடும். அதேபோல் 11ஆம் பாவத்தில் வந்து குருவோடு சுக்கிரன் வந்து சேர்றார். அப்போ பிள்ளைகளுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டம் இருக்கிறது, நிறைய பார்த்துட்டே இருக்கிறீங்க, அமையலன்னு சொன்னால் இந்த மாதம் அதற்கு சாதகமாக இருக்கிறது. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கும்போது ரொம்ப காலமாக நீங்கள் நினச்சி செய்ய முடியாத விஷயங்களை செய்யலாம். ஆன்மீகத்தல யாத்திரை சம்மந்தமாக நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும், இந்த கோயிலுக்கு போகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நடக்கும். அந்த 11ல் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை, 12ல் ராசியாதிபதி இருக்கிறது, அஷ்டமத்தில் சனி இருக்கிறது. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து யாத்திரையெல்லாம் பிளான் பண்ணால் உங்களுக்கு நடக்கும். வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணணும், பூஜை பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏதாவது உங்களுடைய பூர்வீகத்திற்கு போயிட்டு வரணுன்ற ஆசை இருக்கும், அங்கே போய் ஏதாவது செய்யணுன்ற இடம் இருக்கும்னு சொன்னால் வீடு கட்டுறது பற்றி பிளான் பண்ணுறது, அங்கே விவசாயம் பிளான் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய கோவில் திருப்பணி சம்பந்தமாக நீங்கள் வந்து ஆசைப்படுறது, இதெல்லாம் கூட செய்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தில் செவ்வாய் ராசியில் இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு போகிறார். ராசியில் செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பலம் இருந்து கொண்டு இருக்கும்.
8ல் சனி இருக்கும்போது ஏதோ ஒரு விதமான ஒரு தொய்வு இருக்கும் இல்லையா? ராசியில செவ்வாய் இருக்கும்போது அது வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு உடல் பலத்த குடுத்துருவார். மனசுல தைரியத்த குடுத்துருவார். அவர் 2ஆம் இடத்திற்கு வரார். வரும்போது இயற்கையிலே நீங்க வந்து யார பத்தியும், எத பத்தியும் பெருசா கேர் பண்ணிக்காம உங்களுடைய இயற்கையான சுபாவத்தில நீங்க இருப்பீங்க. அப்படிதான் நீங்க பேசி, நடந்து பழகியிருக்கீங்க. ஆனா இந்த மாதத்துல கொஞ்சம் அந்த செவ்வாய் ஆடி 12ஆம் தேதி அன்றைக்கு 2ஆம் இடத்திற்கு வரார் இல்லையா? அதிலிருந்து பேச்சில கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்கும். இதான் இந்த மாதத்தினுடைய இந்த கிரக நிலையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். பெரும்பாலும் வந்து உங்களுக்கு என்னன்னா, அ செலவு அதிகமாக இருக்கலாம். பார்த்து நிதானமாக பேசணும். அதிகமா உழைக்க வேண்டியது இருக்கும். மத்தபடி வந்து கிடைக்க வேண்டிய லாபங்களும், நடக்க வேண்டிய நல்ல வேலைகளும் நடந்துரும். பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகச்சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதத்துல வந்து நிறைய பண்டிகை நாட்கள் இருக்கிறது. அதுல முக்கியமா வந்து இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த நோன்பு வந்து எடுத்துக்கொள்வார்கள். ஆண்களும் கூட இந்த நோன்பு, இந்த பூஜை நடக்கிறதுக்கு நிறைய கூட இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். வரலட்சுமி விரதம்னு சொன்னா, அதுக்காக நிறைய அலங்காரங்கள் செய்யக்கூடியதெல்லாம் இருக்கும். அழகுபடுத்தக்கூடியதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நீங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம். அந்த வரலட்சுமி விரதம் அந்த நாள்ல நிறைய பெண்மணிகளுக்கு வந்து மங்கள பொருட்கள வந்து நீங்க தாம்பூலமாக குடுக்கலாம். இத வந்து ஆண்கள் செய்யும்போது, தன்னுடைய மனைவி மூலமாக, தன்னுடைய தாயார் மூலமாக, மகள் மூலமாக நீங்க செய்யும்போது, இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த அஷ்டம சனி சம்பந்தமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெருக்கடிகள், கவலைகள், ராசியில கேது, ராகுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் இது தீர்வாக இருக்கும். அதனால இந்த வரலட்சுமி விரத நாள் வந்து உங்களுக்கான வழிபாட்டு நாளாக இருக்கிறது. இந்த நாள்ல வந்து நீங்க குறிப்பா வந்து அம்பாள தெய்வத்தை வழிபடணும். அதுபோல அம்பாளினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள், பெண்மணிகளுக்கு அவர்களுக்கு பிடித்த அந்த மங்கள பொருட்கள வந்து குடுக்கணும். இத செய்யும்போது உங்களுக்கு அது மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக அமையும். கன்னி. கன்னி ராசி அன்பர்களே, ஆடி மாதம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவத்துல சூரியன் இருக்கார். அதனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான, மிக விசேஷமான, நல்ல பலன் தரக்கூடிய மாசம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமாக சொல்லப்படுகின்றது. இது வந்து பொதுவாக பலன் தரக்கூடியதிலும் சரி, ஒரு நல்ல நாள் பார்ப்பதற்கும் சரி. ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யணும்னு சொன்னா, அப்போ நமக்கு 11ல சூரியன் இருந்தா அந்த காரிய ஜெயம் ஏற்படும். அப்படின்ற ஒரு அர்த்தமானது இருக்கின்றது. அப்படி 11ல சூரியன் வர்றது நல்லது. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 11ல சூரியன் வரும்போது உச்சமாகிறாரா? நீச்சமாகிறாரா? பகை வீட்ல இருக்காரா? நட்பு வீட்ல இருக்காரா? எந்த கிரகத்தோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார்? அந்த ராசியில இருக்கும்போது எந்த நட்சத்திரங்கள் வழியில அவர் சஞ்சரிப்பார்? அப்படின்றதெல்லாம் வரும். உங்கள பொறுத்தவரைக்கும் அந்த 11ல சூரியன் இருக்கும்போது, அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள்ல அவர் சஞ்சரிக்கணும். இதுல புனர்பூசம்னு சொல்லக்கூடியதுல வந்து ஒரே ஒரு பாதம் தான் இருக்கின்றது குருவுடையதுல. பூசம் மற்றும் ஆயில்யம் சனி, புதனுடைய நட்சத்திரத்தின் வழியில தான் அவர் வந்து வரப்போகின்றார். இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கும். அதுல அந்த புதன் வந்து சூரியனோடையே சேர்ந்து இருக்கின்றார். அதே 11லே இருக்கார். அவர் தான் ராசிக்கு அதிபதியா இருக்கின்றார். அதனால இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். பிறகு இந்த சூரியன் ராகு கேதுவோடு இப்ப சேரல. சனியோடு சேரல. அதனால வந்து உங்களுக்கு நல்ல பலனானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். இன்னொரு வழியில பார்க்கும்போது, உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி. விரயஸ்தானத்திற்கு அவர் அதிபதி. அந்த ஸ்தானத்திற்கு, அந்த பாவத்திற்கு விரய பாவம், பாவோத்பாவம். அந்த இடத்துக்கு போயிட்டார். உங்களுடைய விரயம் எல்லாம் முடிஞ்சது. தேவையில்லாத கஷ்டம், அலைச்சல், செலவு, மன கஷ்டம், நல்லது செய்ய போய் ஒரு பிரச்சனை வந்தது. அப்படின்னு சொல்லக்கூடிய மாரிலாம் உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருந்திருந்தா, அதெல்லாம் இந்த மாதத்துல சரியாயிடும். பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு வந்து நல்ல வரவு வந்து கொண்டு தான் இருக்கு. ஆனா பணம் எங்க தான் போகுதுன்னு தெரியல. நிறைய செலவாயிடுது. அப்படின்னா அந்த ஓட்டை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க இப்போ. அதுபோல உத்தியோகஸ்தர்களுக்கும் கூட நீங்க வாங்குறது வந்து ஒரு நல்ல சேலரி தான். ஆனாலும் சேர்த்து வைக்க முடியல. நிறைய செலவாயிடுது அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு செலவையும் கூட இப்போ வந்து நீங்க சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த செலவுன்னு சொல்லக்கூடியது வந்து தன்னுடைய வருமானம் என்னன்னு தெரியாம அல்லது வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்யக்கூடியது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாக அந்த செலவுகள் நிறைய இருந்து அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு குறையத் தொடங்கும். தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் சரியாகும். தூக்கமின்மைன்ற ஒரு பிரச்சனை. சரியா தூங்க முடியல, லேட்டா தூங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தா அதெல்லாம் கூட உங்களுக்கு இப்போ சரியாகும்.
வெளியூரில் போயிருக்கீங்க, அங்கே ஒரு குடியுரிமை உங்களுக்கு தேவை, நிறைய டைம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க, கிடைக்கலன்னா இந்த மாதத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் இந்த மாதத்தோடு கிளம்பி வரலான்ட்டு இருக்கீங்க, உங்கள் போன வேலை நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரத்துக்கான முயற்சியை பண்ணலாம். இந்த பலன் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சுக்கிரன் ரொம்ப விசேஷமாக இருக்கார் உங்களுக்கு. 9, 10ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். அவர் பாக்யாதிபதி, பாக்யஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். ஜீவனத்தில் குரு தனித்து இருக்கும்போது சுமாரான ஒரு விஷயந்தான் அது. அந்த இடத்துல சுக்கிரன் போய் சேர்றார். அதனால் உங்களுடைய உயர்கல்வி, உங்களுடைய கௌரவம், நல்ல பதவிகள் கிடைக்கிறது அப்படின்லாம் சாதகமாக இருக்குது. அப்பாவுக்கு உங்களுக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்பாவுடைய வயதை வைத்து அவருக்கு வந்து 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம் அதெல்லாம் செய்யலாமான்ற ஆசை உங்களுக்கு ஏற்படும். அதை பற்றிலாம் நீங்கள் பேசுவீங்க. அடுத்து வரக்கூடிய காலத்தில் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு பிடிச்ச பொருள்லாம் வாங்கி உங்களால் கொடுக்க முடியும். ரொம்ப நாளாக அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செய்கிறேன்னு நீங்கள் ஒத்துப்பீங்க. அப்பா அம்மா மகிழும்படியாக திருமண விஷயத்திற்கு சம்மதம் சொல்வீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு சாதக பலனாக இருக்கும். செவ்வாய் இவர் வந்து 12ல் இருக்கார். பிறகு ராசிக்குள்ளே வரார். அவர் வரும்போது அஷ்டமாதிபதி. செவ்வாய் வந்து ராசியில் இருக்கார். சனி செவ்வாய் பார்த்து கொள்கிறார்கள். தேவையில்லாத ரிஸ்க்கை எடுக்கக்கூடாது. நீங்கள் பொதுவாகவே வந்து அந்த சமயோசிதமாக செயல்படக்கூடியவர்கள் தான், ரொம்ப சாமர்த்தியசாலிகள் தான். ஆனால் இந்த கன்னி ராசியில் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை. உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும், ஒரு உத்தியோகம் இருக்கும், பின்புலம் உங்களுக்கு இருந்துடும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணால் கூட அப்பா காப்பாற்றி விட்டுருவார். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு அம்மாவுடைய அரவணைப்பில், அன்பில் இருப்பீங்க. மன ரீதியாக கொஞ்சம் செயல்பட்டாலும் கூட யோசித்து பார்த்து பெரிய ரிஸ்கில் மாட்ட மாட்டீங்க. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப கோபம் அதிகமாக வரக்கூடியவர்களாக இருப்பீங்க. கோபம் வந்தால் என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவசர முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பீங்க. அது எல்லாருக்கும் பொருந்தாது. சுய ஜாதகப்படி இதில் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவான பலன் இது. அப்படி இந்த சித்திரை நட்சத்திரத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்துக்கானவர் ராசியில் வரார். ரொம்ப கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுபோல் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கைவர பெறணும்னு சொன்னால் தியானம் பண்ணணும், அல்லது வந்து யோகாசனங்கள் பண்ணணும். இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கவனமாக இருக்க வேண்டியது செவ்வாய் ராசியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இது வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிகமாக, மற்றபடி கன்னி ராசிக்கே இது பொருந்தும். இதற்கான தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமைகள் நாளில் வந்து நீங்கள் விரதம் இருங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது வந்து பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, கடன், நோய், பகை போன்ற விஷயங்கள்லாம் வந்து முறியடிக்கிறதுக்கு, நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் வந்து அம்பாள் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். துலாம், துலா ராசி அன்பர்களே, ஆடி மாதம் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதம் தொடங்கி முதல் 10 நாட்கள் வந்து அஷ்டமத்தில் சஞ்சரிப்பார். அப்படி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அதன் பிறகு பாக்யஸ்தானத்திற்கு போவார். குரு பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அவரோட சுக்கிரன் சேருகின்றார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வந்து உயர் பதவி வேணும், ப்ரமோஷன் வேணும், ரொம்ப நாளாக வரல அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்போது? ஆடி மாதத்தினுடைய 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து உயர் பதவிக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வந்துட்டு நீங்கள் படிக்கிறது சம்மந்தமாக, அதுவும் வந்து ஹையர் ஸ்டடீஸ் சம்மந்தமாக எம்ஃபில் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்காகலாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏதாவது கலைகளை, வித்தைகளை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த மாதத்தில் நீங்கள் அதை வந்து தொடங்கலாம். சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் வந்து ராசிக்கு அதிபதி. அப்போ துலா ராசியில் நீங்கள் பிறந்ததுனால உங்ககிட்ட கட்டாயம் ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த கலை சம்பந்தமான ஆர்வத்தில் கட்டாயம் இருக்கும். அதுபோல் இருக்கக்கூடியவர்கள் லக்னமும் இதற்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதம் அதற்கு உகந்ததாக இருக்கும். வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது. வீடு கட்டுறதுக்கான பிளான் பண்ணணும். என் வீடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அப்படியே அந்த மனசில் இருக்கக்கூடிய கற்பனையை வந்து அப்படியே ஓவியமாக, அப்படியே அந்த ஒரு வரைபடமாக கொண்டு வருவது இருக்கிறது இல்லையா? அந்த வீடு சம்பந்தமான ஆசை இருக்கு இல்லையா? ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னால் கூட அப்படியே ஒரு வீடு அப்படின்னு சொல்லதை வரைஞ்சிரும். அப்படி வீடு வரைஞ்சிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கிற மாதிரி, பசுமாடு கன்று கட்டி இருக்கிற மாதிரி, பறவைகள்லாம் அந்த மரத்தில் இருக்கிற மாதிரி, அப்படியாக இந்த குழந்தைகள் வரைவாங்கள்ல. அப்படி உங்களுக்குன்னு என் வீடு இப்படி தான் இருக்கணுன்ற ஆசை இருந்தால் அதை வந்து இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஆரம்பிக்க முடியும். அதற்கான விஷயங்கள், அணிகலன்கள் வாங்கக்கூடிய அம்சம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது.
ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு அதிபதி பாக்யஸ்தானத்திற்கு போய் சாதகமாக இருக்கார். 2 சுபர்கள் சேர்றாங்க, 9ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் உயர்கல்வி, உத்தியோக ரீதியாக உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, சூரியன் வந்து 10ஆம் இடத்துல சந்திருக்கிறார். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யும்போது உங்களுக்கு பலன் கிடைத்துவிடும். 10ல் சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து இப்போ துலா ராசிக்கு 10ல் சூரியன் ஆடி மாதத்தில் இருக்கார். விருச்சிக ராசிக்கு 10ல் சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடையே இருப்பார். அதுபோல் 10ல் சூரியன் வந்தாலும் கூட அந்த சூரியனுடைய அந்த வீட்டில் அவர் அடையக்கூடிய பலம் என்ன என்பதையும் கூட நம்ம பார்க்கணும். அப்போ கடகராசியில் சூரியன் வந்து இருக்கார். அதனால் உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய ஆசைகள், சந்தோஷங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சூரியன் வந்து நடத்தி கொடுப்பார் உங்களுக்கு. அம்மாவுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க, அம்மாவை கூட்டு போய் கொஞ்ச நாள் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ தாராளமாக நீங்கள் அதை பற்றி டிசைட் பண்ணலாம், செய்யலாம். கட்டாயம் அது உங்களுக்கு வந்து செய்ய முடியும். அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, அதை வந்து செய்ய முடியும். அப்பாவுக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை செய்ய முடியும். அம்மா அப்பாவை வந்து திருப்திப்படுத்த முடியும், சந்தோஷப்படுத்த முடியும், அவர்களுக்கு செய்த அழகு பார்க்க முடியும். இந்த விஷயங்களை இந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள் செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய உத்தியோகத்தில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்து எப்படி வந்து இந்த குழந்தையை பெற்றுட்ட பிறகு அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ விதவிதமான ஆடைகள்லாம் வாங்கி அணிவித்து, நிறைய அலங்காரங்கள்லாம் செய்து, ஆபரணங்கள்லாம் அணிவித்து, அந்த குழந்தைக்கு சின்னதாக சைக்கிள் வாங்கி கொடுத்து, அதன் பிறகு பைக்கு, கார் வாங்கி கொடுத்து, அதை செய்கிறதெல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் பார்த்து அந்த பெற்றோர் சந்தோஷப்படுகிறார்களோ, அதுபோல் இந்த காலகட்டத்தில் நிறைய பிள்ளைகள், அதுலேயும் குறிப்பாக அந்த பெண் பிள்ளைகள், இவங்க வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்க நினச்சதெல்லாம் செய்கிறீங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது செய்கிறதுக்கான அம்சம் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்குது. அரசாங்கம் சம்பந்தமான அனுகூலம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது. அரசு தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள், அதற்காக பயிலக்கூடியவர்கள், அரசு உத்தியோகத்திலிருந்து இன்னமும் நல்ல நிலைக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆண்டுகோள்கள் வந்து இப்போ சாதகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. சனி 6ல், குரு 9ல், ராகு கேது 5, 11ல் இருக்கும்போது மாத கோள்களில் சூரியனை வைத்து தான் மாத பலனே, சந்திரனை வைத்து தான் தினப்பலன். அப்படியே இந்த சூரியன் சாதகமாக இருக்க, ராசியாதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்க, பாக்யாதிபதி புதன் சாதகமாக இருக்க. அந்த புதன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஜீவனஸ்தானத்தில் சூரியனையே சேர்ந்து இருக்கின்றார். அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. மாதக்கோள்களில் சுக்கிரன், சூரியன், புதன் நேரடியாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார்கள். செவ்வாய் இவர் வந்து இந்த மாதம் தொடங்கும் போது 11ல் இருக்கார், அது நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த ஆடி மாதத்தினுடைய 12ஆம் தேதியில் அவர் வந்து 12ஆம் இடத்திற்கு விரயபாவத்திற்கு வருகின்றார். அவர் மாரகாதிபதியாக இருக்கார், விரயஸ்தானத்திற்கு போனால் நல்லது தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாரகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த 7ஆம் இடம் பொதுவாக எல்லாருக்கும் 2-7 மாரகஸ்தானம், பொது மாரகஸ்தானம் சொல்லுவோம். ஆனால் அந்த 7ஆம் இடம் கலத்திரஸ்தானமாக இருக்கிறது. அப்போது திருமணமானவர்களுக்கு, துளாராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள், மனமானவர்கள் வாழ்க்கை துணை நலனில் அக்கறை எடுத்துக்கணும், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். நீங்கள் ஆணாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனைவியுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அவங்கள. அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா முதல்ல பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அவங்க ஏதோ கோபமாக பேசுகிறாங்க, அவசரமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் தர்க்கம் பண்ணி அதை பெருசாலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரி, இப்போது இந்த மாதத்தில் இப்படி இருக்கிறது, அந்த செவ்வாய் வந்து இது போல் 12க்கு வந்து கன்னி ராசிக்கு வந்து சனியால் பார்க்கப்படுறார், அதனால் அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தினால இப்படி பேசுகிறாங்க, விரும்பி பேசலை அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அதே போல் நீங்கள் பெண்ணுன்னு சொன்னால் கணவனை வந்து அனுசரித்து போகணும். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடாது. பெரிய முதலீடு செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பணம் கிடைக்கிறதுன்னு சொல்லி எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. யாரெல்லாம் வந்து இதுபோல் ரெகுலராக நிறைய பணம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் ஈடுபடுறீங்களோ, இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் 12ல் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ சேஃப் என்னன்னு கேட்டால் வந்து நீங்கள் லேண்டில், மனையில் வந்து முதலீடு பண்ணலாம். மனை வாங்குவதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது. ஏன்னா அது வாங்கி உடனடியாக உங்களுக்கு பலன் தராது. அப்போ உங்களுடைய காசை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டுடுறீங்க, அது அப்படியே இருக்கும், கொஞ்சம் வருஷம் ஆகும், அப்புறம் தான் உங்களுக்கு அது பலன் கிடைக்கும். ரெண்டாவது, அது வரைக்கும் நீங்கள் பாதுகாக்கணும், அப்பப்போ போய் பார்க்கணும், வரணும். வெறும் மனையாக இருந்தால் கூட அதுக்கு வந்து அந்த வேக்கன் லேண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கட்டிகிட்டு இருக்கணும். அப்போது அது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடலாம். இப்படியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன் இருக்கிறது. சாதக பலன் நிறைய சொல்லியிருக்கிறோம். கவனமாக இருக்க வேண்டியது மனமானவர்கள் வாழ்க்கை துணை நலனில் அக்கறை எடுத்துக்கணும். அதுபோல் துலா ராசியிலிருந்து இந்த காதல் வயப்படக்கூடியவர்கள், லவ் பண்ணுறவங்க கட்டாயம் கவனமாக இருக்கணும். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த சேர்க்கை வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அந்த திருமணம், காதல் விஷயங்கள் சம்மந்தமாக வந்து பிரச்சனை ஏற்படுத்திடும்.
அதனால் அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசியாதிபதி அவர் தான். அது 9ஆம் இடத்தில் இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து பெற்றோருடைய விருப்பத்திற்கு எதிராக அவர் மனம் கலங்கும்படி, அவர்கள் வந்து கண்ணீர் விடும்படியாக அந்த திருமண விஷயங்களை முடிவு பண்ணக்கூடாது. இதில் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது. பெற்றோரை சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதம், பொன் பொருள் சேரக்கூடிய மாதம், மனை வீடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய, ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் சாதகமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படி பார்க்கும்போது கோகுலாஷ்டமி, கண்ணனை வந்து நீங்கள் வழிபாடு செய்யணும். கோகுலாஷ்டமின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா நிறைய பலகாரங்கள் செய்வாங்க, அது வந்து விரும்பி சாப்பிட்ணுன்றதுக்காகவே இந்த பண்டிகை எதிர்பார்த்துருப்போம். இது குழந்தைகளுக்கு பொருந்தும். கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமின்றது கடுமையாக விரதம் இருக்க வேண்டிய ஒரு நாள். அப்படி விரதம் இருந்து அவ்வளவு மகிமை. காலையிலிருந்து அந்த சாயந்தரம் கண்ணனுக்கு பூஜை பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுடைய ஆரோக்கியம் வயதுக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து அதன் பிறகு நீங்கள் வந்து பிரசாதங்களாக ஸ்வீகரிக்கலாம். அந்த சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறீங்களோ அதை. அப்படியாக இந்த ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாள் வந்து உங்களுக்கான விரத நாள், வழிபாட்டு நாள். அதை கடைபிடிக்கும் போது அற்புதமான பலன்கள் வந்து சேரும். விருச்சிகம், விருச்சிக ராசி அன்பர்களே, ஆடி மாதம் 9ஆம் இடத்திற்கு சூரியன் வரார். உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். நேரடியாக 9ஆம் இடத்திற்கு சூரியன் வர்றதை ரொம்ப சாதகமான பலனாக நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் 8ல் இருக்கிறதுக்கு 9ல் இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லை. ஆனி மாதம் அஷ்டமத்தில் சூரியன் இருந்தார். அஷ்டமத்தில் குரு பயிற்சியாகி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரோடு சூரியனும் போய் சேர்ந்துட்டார். அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து ஆனி மாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. பணத்தட்டுப்பாடு நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா குரு வந்து தனகாரகன் அப்படின்றதுனால. சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். குரு தனாதிபதியாக இருந்து கொண்டு இருக்கின்றார். நிறைய பேருக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா சூரியன் வந்து ஜீவனாதிபதி, குரு வந்து 2ஆம் இடம் தனஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. 2 பேரும் சேர்ந்து அஷ்டமத்துக்கு போயிட்டாங்க. அதனால் வேலையில் ரொம்ப சிரமம் இருந்திருக்கும். எந்த ஒரு ரெகக்னேஷனும் இருந்திருக்காது. நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. சின்ன தவறு பண்ணிட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பப்போ கூப்பிட்டு உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நிலுவையில் போட்டிருப்பாங்க. உயர் அதிகாரி இடத்துல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம். இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் சரியாக போகிறது. குறிப்பாக வந்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்திருக்கும். அஷ்டமத்தில் குரு வந்த பிறகு, சூரியன் குருவோடு சேர்ந்த பிறகு அதிலெல்லாம் இப்போ முன்னேற்றம் காண போகிறீர்கள். நல்ல ஆரோக்கியம் கிடைக்க போது. உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாக போகிறது. பணம் கைவரப்போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும். மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும். சில பேருக்கு அவநம்பிக்கை கூட ஏற்பட்டிருக்கும். இதன் பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். 9ல் சூரியன் வரார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து கௌரவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், தர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் வந்து கௌரவமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து கட்டாயம் செய்யணும். சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து வெளிச்சத்தை தரக்கூடியவர். அப்போ 9ஆம் இடம் சொல்லும்போது அந்த இடத்துல அவர் இருந்தார்னா, நீங்கள் ஏதாவது தவறு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார். அதனால் உங்களுடைய வேலையில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். வேலையில் வந்து எந்த தவறுகளும் நீங்கள் பண்ணிவிட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுபோல் குறிப்பிட்ட வேலைகளில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தன்னுடைய வருமானத்திற்கு மேலும் கூட ஏதாவது ஒரு வகையில் கூடுதலாக வருமானம் பெறணும்னு சொல்லி தவறான வழிகளில் முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயம் இந்த மாதத்தில் பிரச்சனை ஏற்படும். அது வந்து நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்து இந்த விஷயத்தை செய்தாலும், அரசு நிறுவனத்தில் இருந்தாலும், அரசியல் சம்பந்தமாக நீங்கள் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு கையூட்டு பெறுகிறீர்கள், தவறு செய்கிறீர்கள், உங்களுடைய வேலையை செய்வதற்காக நீங்கள் வந்து கூடுதலாக பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து அதில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஏன்னா குரு வந்து 8ல் இருக்கார், சூரியன் 9ல் இருக்கார். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதன் பிறகு சுக்கிரன் சொல்லக்கூடிய ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கணும், சுகமாக நிம்மதியாக இருக்கணும், குறிப்பாக வந்து கணவன் மனைவி அந்யோன்யம் ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் தொடங்கும் போது 10 நாளில் அவர் வந்து 8ஆம் இடத்திற்கு போயிடுறார். அப்போது சூரியன் வந்து அஷ்டமத்திலேருந்து விடுபட்டு 9ஆம் இடத்திற்கு வந்தாலும் சுக்கிரன் போய் குருவோடு சேர்ந்துடுறார். அப்போ யாரெல்லாம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இயற்கையான குணம் இருக்கும். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். இயற்கையாக ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரொம்ப நேர்மை, எதுனாலும் ஆமான்னு வெளிப்படையாக ஒத்துக்கிறது, பேசுறது, பொய் சொல்கிறது கிடையாது, நடிக்க தெரியாது.
அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு வரலாம். கடந்த மாதம் மட்டும் இல்லை, அஷ்டமத்தில் குரு வந்ததுலேருந்தே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். நம்ம சொன்னது என்னென்னா, இந்த மாதத்தில் நீங்கள் வந்து மேற்கொண்டு புதிதாக எதுவும் தவறு செய்துவிடக்கூடாது அப்படின்றது தான். மற்றபடி இந்த மாதம் அனுகூலமாக இருக்கிறது. அடுத்ததாக ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அவர் வந்து இந்த 12ஆம் தேதி தமிழ் மாதம் ஆடி மாதம் 12ஆம் தேதி 11ஆம் இடத்திற்கு வருவார். இதில் உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குது. செவ்வாய் வந்து 10ல் இருக்கிறதுனால, கேதுவோடு சேர்ந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்கள் வேலை இருந்தது உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்தது, கடமை இருந்தது, தேவையான பணம் வந்தது, ஆரோக்கியம் இருந்தது. அந்த செவ்வாய் உங்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் 11ஆம் இடத்திற்கு வரார். பொதுவாக 11க்கு செவ்வாய் வந்தால் ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது, அற்புதமான பலன். ஆனால் கன்னி ராசிக்கு வரும்போது கொஞ்சம் பலம் குறையும். சனி செவ்வாய் பார்த்து கொள்கிறார்கள். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா, ஆசைப்பட்டு எதையும் வந்து நீங்கள் விதிக்கு புறம்பாக செய்து விடக்கூடாதுன்னு சொன்னோம். மூத்த சகோதரரிடத்தில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நண்பர்கள் வந்து உங்களை தவறான வழிக்கு இழுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குள்ளே நீங்கள் சிக்கிவிடக்கூடாது. உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. கட்டாயம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுடைய உதவி வந்து உயிரே காக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. அதில் யாரோ ஒருத்தர் 2 பேர் தீய வழியில் பொருள் ஈட்டலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் அப்போதே நீங்கள் வந்து அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதெல்லாம் கவனத்தில் கொண்டால் போதுமானது. இந்த மாதத்தில் சுக்கிரன் 7 இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்திற்கு வரும்போது சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பிறகு செவ்வாய் 10ல் இருக்கிறது நல்லது. 11ல் வந்தால் நல்லது தான், சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி சூரியன் ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்துவார். புதன் வந்து சூரியனோடு சேர்ந்து 9ல் இருக்கிறதுனால கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும். வியாபாரம் சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து அதில் நிறைய விஷயங்களை இப்போ கற்றுக்கொள்வீர்கள். நிறைய விஷயங்களை புதிதாக செய்ய தொடங்குவீர்கள். அதில் நிறைய உங்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கும். புதிய சிந்தனைகள்லாம் வரும். அதற்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கின்றது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வந்து மகா சங்கடகர சதுர்த்தி. அந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபடுங்க. இந்த குரு சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கிறதும் 10ல் கேது இருக்கிறதும் விநாயகப் பெருமானை வழிபடும்போது உங்களுக்கு எந்த ஒரு தடை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஒவ்வொரு மாதத்துலேயும் சங்கடகர சதுர்த்தி வரும். அதில் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடியது ரொம்ப விசேஷம். அந்த ஒரு அம்சம் வந்து இந்த மாதத்தில் இருக்கிறது. அதனால் விநாயகப் பெருமானை சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு வழிபாடு செய்யுங்கள். முடிந்தவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள். முடிஞ்சால் அந்த நாளில் வீட்டில் கணபதி ஹோமம் கூட செய்யலாம். இது ஆடி மாதமாக இருக்குது அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கணபதி ஹோமம் எப்போனாலும் செய்யலாம். அப்படி முடியக்கூடியவர்கள் செய்யுங்கள். ஆலயத்தில் சென்று அபிஷேகத்தில் பங்கு கொள்ளுங்கள். விரதம் இருங்கள். இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். தனுசு தனுர் ராசி அன்பர்களே, ஆடி மாதம். ஆடி மாதம்னாலே சூரியன் வந்து கடக ராசியில் சஞ்சரிக்கிறது தான் ஆடி மாதம். அவர் சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாக்யாதிபதியாக இருக்கார். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகின்றார். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து முக்கியஸ்தர்கள், பெரிய நபர்கள், செல்வந்தர்கள், செல்வாக்குள்ளவர்கள், அரசியல் பிரமுகர்கள், அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய தந்தை, குரு, இவர்களிடத்திலாம் ரொம்ப சரியாக கவனமாக நடந்து கொள்ளணும். குருவிடத்தில் ஒரு தவறு செய்து விட்டால் அந்த குரு வந்து சபித்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு விமோச்சனமே கிடையாது. குரு காப்பாற்றணும்னு நினச்சா நமக்கு வந்து எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் கூட நம்ம வந்து யாராலையும் கெடுக்கவே முடியாது. எப்படிப்பட்ட கிரகநிலை இருந்தாலும் சரி, நம்ம வந்து யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் குரு வந்து கைவிட்டுட்டாருன்னு சொன்னால் கடவுளிடத்தில் போனால் கூட நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அம்சம் வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான். அந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குருஸ்தானம், அதற்கு அதிபதி அவர் 8ல் இருக்கார். அதனால் குரு காட்டிய வழியின்படி நீங்கள் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். குருவுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் உங்களுடைய குருன்னு எடுத்துக்கலாம். ஒரு குருவையே ஒரு மகானாக இருக்கார், ஒரு சித்த புருஷராக இருக்கார், ஒரு ரிஷியாக இருக்கார், அவரையே நீங்கள் வந்து குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் அவரை தான் நீங்கள் சரணாகதி அடையணும். மேற்சொன்ன முக்கியமான நபர்களிடத்தில் ரொம்ப பணிவோடும் ரொம்ப தன்மையோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அஷ்டமத்தில் சூரியன் இருக்கும்போது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும், அவ்வளோதான். அதை வந்து உங்களால் கடைபிடிக்க முடியும்னு சொன்னால் கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும்.
யாரால் இதை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்துட்டுருக்கும், நல்ல பெயர் கிடைத்து கொண்டிருக்கும். பெருசாக நிறைய கஷ்டப்படாமல் உங்கள் வேலையை கூட உங்களால் செஞ்சிட முடியும். அதற்கு நல்ல பெயர் கூட கிடைச்சிடும். இந்த சுக்கிரனும் இப்போ வந்து குருவோடு சேர்ந்துடுறார். 2 பேரும் சேர்ந்து ராசியை பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா, ஒரு விஷயம் நடக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்ற எண்ணமே வராது. ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாம் நமக்கு முடியும், எல்லாம் நமக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில பேருக்கு நாம் என்ன பாவம் பண்ணோம், என்ன கஷ்டம் பிறருக்கு விளைவித்தோம், அதெல்லாம் நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இதெல்லாம் சரிதான். ஆனாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன்னா குரு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் சேரும்போது நமக்கு 2மே சுபர்களாக இருந்தாலும் கூட இந்த கிரக யுத்தம்னு சொல்லுவோம்ல, ஒரு 2 கிரகம் ஒரு இடத்துல சேர்ந்தாலே கிரக யுத்தம் தான். அதில் நேர் எதிர் அணி தலைவர்கள் 2 குரு, 2 கத்தி வந்து ஒரு உரையில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஏதோ ஒரு முரண்பாட்டை அதை செய்துவிடும். அதனால் நீங்கள் வந்து தர்மத்திற்கு உட்பட்டு நடந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து அந்த பருவ வயதில் திருமண வயதில் இருக்கிறீர்களோ அப்போது அந்த எதிர்பாலினத்தவரிடத்தில் வந்து விருப்பம் கொள்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவசரமாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. திருமணமானவர்கள் கூட கணவன் மனைவிடத்தில் நல்ல அந்யோன்யம் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் வந்து 7 குரு சுக்கிரனுடைய சேர்க்கையும் 8 சூரியன் இருக்கிறதுலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது. இப்போ சாதக பலன் என்னெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அவர் வந்து பூர்வ புண்ணியாதிபதி. ஏதோ ஒரு புண்ணியத்தின் மூலமாக நீங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு புண்ணியத்தினால உங்களுக்கு நல்ல கல்வி வந்தது, வேலை வந்தது, சுயதொழில் வாய்ப்பு வந்தது, நல்ல வசதிகள், வீடு போன்ற விஷயம்லாம் வந்ததுன்னா செவ்வாய் தான் அதற்கு காரணம். அந்த செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 5க்கு உண்டானவர் அந்த 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ரொம்ப நல்ல பலன். வேறு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் கூட தர்மம் தலை காக்கும்னு சொல்கிற மாதிரி அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றும். அந்த செவ்வாய் வந்து ஆடி 12ல் 10ஆம் இடத்திற்கு வருவார். அப்படி 10ஆம் இடத்திற்கு வர்றது பொதுவாக நல்லது. 10ல் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. இதில் யார் சேர்ந்து இருந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் சரி. இப்போ செவ்வாய் இருக்கார் நல்லது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 10 கன்னியாக இருக்கிறது, அங்கே செவ்வாய் வந்து சனி செவ்வாய் வந்து பார்த்து கொள்கிறார்கள். அதனால் வேலையில் கரெக்டாக இருங்க. மிகச்சரியாக தர்மத்தின் வழி நீங்கள் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய முதல்ல சொன்ன அந்த விஷயங்கள்லாம் வந்து கடைபிடிச்சா போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உங்களுடைய வீடு கட்டக்கூடிய பணியை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். சுயதொழில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்போ கூடுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், புது பார்ட்னரை வந்து சேர்த்துக்காமல், புது விஷயங்களை எதையும் ட்ரை பண்ணாமல் வழக்கமான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது பெரிய நபர்களை அனுசரித்து போகணும். திருமண விஷயங்கள் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. விதிக்கு புறம்பான விஷயங்களை செய்யக்கூடாது. அவ்வளோதான். அப்புறம் புத்திரப்பேர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். குரு வந்து புத்திரகாரகன்னு சொல்லுவோம். அதில் சுக்கிரனும் வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கான அம்சத்துக்கு நிறைய பலன்களை தரக்கூடியவராக இருக்கார். அதனால் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. இது சம்பந்தமான தடை தாமதம் பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அந்த பூர்வ புண்ணியாதிபன் சொல்லக்கூடிய செவ்வாயும் 5க்கு 5ல் இருக்கார் இல்லையா? அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்ய முடியும். பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை நீங்கள் தொடங்கலாம். அவருடைய கல்வி விஷயங்கள் போன்றதில் அவருடைய உத்தியோகம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் இந்த மாதத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. மேலும் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப நாளாக செய்ய முடியாதவர்கள் இந்த மாதத்தில் முயற்சி செய்தால் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, நாகபஞ்சமின்னு சொல்லி அடுத்தடுத்த நாட்கள் வரும். ஆடிப்பூரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அம்சமானது இந்த மாதத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நாட்களில் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து மேற்சொன்ன அந்த அஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலும் தவிர்க்கப்படும். ரொம்ப குறைந்துவிடும் அல்லது வந்து முற்றிலும் கூட தவிர்க்கப்படும். இந்த நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் பூஜை பண்ணணும். புற்று இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வரணும். அந்த ஆலயத்தினுடைய என்ன வழிபாட்டு முறையோ அதை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். இப்படியாக நாக சதுர்த்தி, நாகபஞ்சமி அல்லது கருட பஞ்சமி இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாள் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். முடிஞ்சால் 2 நாள் போகலாம். நாக சதுர்த்தி அன்னைக்கு சிவாலயம் போகிறீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கருட ஆழ்வாரை வழிபட்டு விட்டு வாருங்கள். இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். மகரம், மகர ராசி என்பர்களே, ஆடி மாதம் சூரியன் வந்து 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வந்து மாதம் முழுக்க கடக ராசியில் சந்தித்து நேரடியாக ராசியை பார்க்க போகிறார். மேற்கொண்டு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து மாதம் தொடங்கும் போது 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்புறம் 6ஆம் இடத்திற்கு வரார்.
அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய முதல் 10 நாட்கள் உங்களுக்கு யோக நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். சுப நாட்கள், நல்ல நாட்கள், பலன் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அதி அற்புதம், அவ்வளோ விசேஷம். மறுபடியும் 5ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரணும்னு சொன்னால் ஒரு மாதக்கோள். இப்போ 5லேருந்து 6ஆம் இடத்திற்கு போய் ஒரு ராசி கட்டத்தை முழுசாக அவர் வந்து சஞ்சாரம் செய்து ராசி மண்டலத்தை முழுவதும் சந்தரித்து மீண்டும் 5ஆம் இடத்திற்கு வரணும். அதனால் 5ல் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஆடி மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது. ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும், பெரிய விஷயங்கள், முக்கியமான காரியங்கள் அப்படின்னு சொன்னால் அது முதல் 10 நாட்களில் நீங்கள் செஞ்சிடுறது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள், பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான செலவு, பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமானது, அவர்களுடைய சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக அவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கிறது, அவர்கள் பெயரில் சொத்துக்களை வந்து கொடுக்கறது, இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் முதல் 10 நாட்களில் செய்து விடலாம். பிள்ளைகளிடத்தில் திருமண விஷயங்கள் பற்றி பேசுறது, முடிவெடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்யலாம். அதுபோல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமானது, உங்களுடைய பதவி உயர்வு, உங்களுடைய செல்வ நிலையில் இன்னும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஆபரணங்கள் வாங்கிறது, வாகனங்கள் வந்து புதுப்பிக்கிறது, வீட்டை வந்து புதுப்பிக்கிறது, இதெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து ஆடி மாதத்தின் முதல் 10 நாட்களில் செய்து கொள்ளலாம். சுக்கிரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அடுத்ததாக புதன் இந்த ஆடி மாதத்தில் மாதம் முழுக்க 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனம் வந்து கை கொடுக்கும். புத்தி சாதுரியமாக உங்களால் செயல்பட முடியும். கணிதம் சம்பந்தமான துறையில் படிக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். அந்த அக்கௌண்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும். சில தேர்வுகளை வந்து மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டே இருப்போம். அரசு சம்பந்தமான தேர்வுகள், சிவில் சர்வீஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எழுதக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது, இல்லை அதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்காக புதுசாக ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க, ஒரு டீச்சிங் அந்த கோச்சிங் கிளாஸுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்லாம் கிடைக்கும். சிஏ சம்பந்தமாக பயிற்சி பெறுவது, படிக்கிறது, தேர்வு எழுதுறது பலமுறை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த துறையில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். இதெல்லாம் புதன் தரக்கூடிய பலன். யாரெல்லாம் மகர ராசியில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் வந்து எப்படி வளரணும், அடுத்து எப்படி போகணும்னு தெரியல, அல்லது இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி எதிர்கொள்ளணும், ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. இதை வந்து அப்படியே வைண்ட் அப் பண்ணிடலாமா, அல்லது வந்து யாருன்னா ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கலாமான்னு யோசிக்கிறீங்க. இப்போ வந்து உங்களால் எல்லாம் செய்து முடிக்க முடியும். அதற்கான வியாபார நுணுக்கங்கள், தந்திரங்கள், நெளிவு சுழுகள்லாம் உங்களுக்கு வந்து தெரியக்கூடிய அம்சமானது இருக்கிறது. இது புதன் தரக்கூடிய பலனாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இந்த மாதத்தில் சூரியன் 7ல் இருக்கார். பிறகு செவ்வாய் இந்த மாதம் தொடங்கும் போது 8ஆம் இடத்துல இருக்கார், பிறகு 9ஆம் இடத்துல இருக்கார். இதில் வந்து உங்களுக்கு நேரடியாக நற்பலன்னு சொல்வதற்கு இல்லை. 7ல் சூரியன் இருக்கார சொன்னால் கட்டாயம் நீங்கள் கவனமாகத்தான் இருக்கணும். யார் கவனமாக இருக்கணும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது திருமண விஷயங்கள் முடிவு பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்தை கலத்திர பாவம்னு, கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த சூரியன் இருக்கார். அந்த சூரியன் வந்து புதனோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் இந்த மாதத்தில் புதன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முடிவு எடுக்கிறது, முடிவு பண்ணுறது, ஒரு விஷயத்தை யோசனை பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள், சாதக பாதகங்கள்லாம் தெரிந்து கொண்டு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது. இதற்கானவராக புதன் இருக்கார். அவர் வந்து 7ல் இருக்கார். அந்த 7ல் இப்போ சூரியன் இருக்கார். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்றத நீங்கள் நம்பாமல் தகுந்த ஒரு நபரிடத்தில் வந்து பேசி முடிவு பண்ணணும். திருமண விஷயம், அதாவது பிள்ளைகளுக்காக திருமண விஷயத்தில் பெற்றோர் முடிவு எடுக்கும்போது 2 பேரும் கலந்து பேசணும். சுயேட்சையாக ஒருத்தர் முடிவு பண்ணக்கூடாது. உங்களுக்கு பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்கணும். அதுபோல் ஜாதகங்களை ஜோதிடத்தில் காண்பித்து பொருத்தம் மட்டும் பார்க்காம, அந்த நீங்கள் பொண்ணு வச்சுருக்கீங்கன்னா அந்த பையனுடைய அந்த இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். உங்கள் பையன் சொன்னால் பொண்ணோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்புறம் கோயிலில் போய் சுவாமிகிட்ட கூட உத்தரவு கேட்கலாம். இதுபோல் இந்த வரனை, இந்த வதுவை வந்து ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் தாங்களாகவே அந்த திருமண விஷயங்களில் முடிவு பண்ணக்கூடிய விஷயம் கட்டாயம் இந்த மாதத்தில் ஆகாது. அதற்கு உங்களுக்கு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ 7ல் சூரியன் இருக்காரால இந்த திருமண விஷயங்களை கவனமாக இருங்கன்னு சொன்னோம் இல்லையா. இந்த சூரியன் காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடத்துல எங்கே இருப்பார்? காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி மேஷம். 7ஆம் இடத்துல சூரியன் வரும்போது அவர் நீச்சம் அடைந்து விடுவார். அதனால் உங்கள் ராசிக்கு இப்போ 7ல் இருக்கார். இப்போ நீச்சம் கிடையாது, நாங்கள் புரிந்துகருவதற்காக ஒரு உதாரணமாக இதை சொல்கிறேன். அதனால் திருமண விஷயங்களை கவனமாக இருங்க. அப்போ திருமண விஷயத்தையே அப்படியே தள்ளி போட்டலாமா? அது செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் பார்த்து அறிந்து ஆராய்ந்து அதன் பிறகு நீங்கள் செய்யலாம். எக்காரணத்தை கொண்டும் அந்த திருமண வயது வந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ
கல்யாணம் இப்போ வேண்டான்னு சொல்லி தள்ளி போடக்கூடாது. சுபஸ்ய சீக்கிரம் பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் வந்து 8, 9ல் இருக்கார். அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசு பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு கஷ்டம் வருகிறது, யாரோ ஒருவர் வேண்டுமென்றே கஷ்டம் கொடுக்குறாருன்னா கூட அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடணும், புறக்கணிக்கணும், அவாய்ட் பண்ணணும். அதை போய் பேசி அதிகம் பண்ணி சண்டை போட்டுக்க கூடாது. வழக்கு தொடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் கட்டாயம் செய்யக்கூடாது. புதுசாக வாகனங்களை வந்து கற்றுக்குறீங்கன்னு சொன்னால் தகுந்த பயிற்சியாளர் உடன் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து கற்றுக்கணும். நானே இல்லை நான் கண்ணு பார்த்தா கை செய்யணும்னு சொல்லி நானே போய் செய்கிறேன்ட்டு இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. வாகனங்களை இயக்கிறதுல பயிற்சி பெற்றவர்கள் உடன் இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதே போல் வந்து செவ்வாய் 8, 9ல் இருக்கும்போது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செய்யக்கூடாது. குறிப்பாக கடன் வாங்கி செய்யக்கூடாது. கடன் வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குகிறேன் அப்படின்றதற்கு உகந்த காலம் இப்போ கிடையாது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சாதகமாக இருக்கக்கூடியது வந்து ஆடி மாதத்தினுடைய முதல் 10 நாள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதன் பிறகு சுக்கிரன் குருவோடு சேர்ந்து 6ஆம் இடத்திற்கு போயிடுறார். கடன் கட்டாயம் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கலாம். கடன் வாங்குறதுன்னு சொல்லும்போது அது நியாயமான தேவை இருக்கிறது, அந்த கடனை கூட உங்களால் அடைக்க முடியும், வாங்கி தான் ஆகணும்னா நீங்கள் முயற்சி பண்ணால் கடன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த கடன் வாங்குறதுக்கான செயலை வந்து செஞ்சு முடிக்கலாம். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கோம். இப்போ வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடில் வந்து கண்ணன் வழிபாடு கோகுலாஷ்டமி நாளை வந்து விரத நாளாக கொள்ளலாம். இது ரொம்ப விசேஷமான ஒன்று. அதன் பிறகு வந்து ஆடி பூரம் இந்த நாளில் அம்பாள் வழிபாடு செய்யலாம். இது ரெண்டும் வந்து நீங்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்து அந்த நாட்களுக்கான பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரம், நைவேத்தியம், பிரசாதம் போன்ற விஷயங்களுக்கு முடிந்த கைங்கரியங்கள் எல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கும்பம், கும்பராசி அன்பர்களே, ஆடி மாதம் சூரியன் வந்து 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். சூரியன் 6ல் இருக்கிறதுனால சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். 6ல் போய் மறைந்து விடுகிறாரே அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து இயற்கை அசுப கிரக வரிசையில் வர்றதுனால 6ஆம் இடத்துல இருக்கிறத சிறப்பு அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அவர் வந்து 7ஆம் இடத்திற்கு மாரகாதிபதியாக இருக்கார். அதனுடைய வீட்டிற்கு 12ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஆடி மாதம் வந்து இதே மாதிரி பலன் தான் தருமா அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த மாதத்தில் இந்த சூரியன் 6ல் வரார். அப்படி வரும்போது புதன் சுக்கிரன் பெரும்பாலும் சூரியனை ஒட்டி அருகாமையில் தான் சஞ்சரிப்பார்கள். அதற்கு அடுத்ததாக செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இதை கொண்டும் புதன் சூரியனுடைய சேர்ந்து இந்த மாதம் முழுக்க இருக்கார். அதன்படியும் சுக்கிரன் வந்து இந்த மாதம் தொடங்கும்போது 4லையும் அப்புறம் 5லையும் இருக்கார். அப்படி 5ல் இருக்கும்போது குருவோடு சேர்ந்திருக்கார். இதன் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. ஜென்ம சனி முடிந்து 2ஆம் இடத்திற்கு சனி வந்திருக்கார். 7ரை சனி இன்னும் முடியல. ராசியில் ராகுவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. 7ல் கேது இருக்கார். இப்படிப்பட்ட நிலையில் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நற்பலனை வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார். மாதம் தொடங்கும் போது முதல் 10 நாள் 4ஆம் இடத்தில் இருக்கார். சுக பாக்யாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அதனால் சந்தோஷமாக இருக்கிறது, நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவது, உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கிறது, படிக்கிறதுக்கு வாய்ப்பு, இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா வேலை கிடைச்சிறது, ஒரு மனையை போய் பார்த்துட்டு வந்தீங்க, வீடு போய் பார்த்துட்டு வந்தீங்க, வாங்கணும்னு சொன்னால் வாங்கிறதுக்கான சக்தி கிடைக்கிறது, வாகனம் வாங்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் 4ல் சுக்கிரன் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் நற்பலன் கிடைக்கும். 5ல் குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார். அவரோட சுக்கிரன் போய் சேர்றாரு. அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த பிள்ளைகளால் நல்ல விஷயங்கள் நடக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்றது இருக்குது. கும்பராசியிலிருந்து யாருக்கு வந்து புத்திர பேர் சம்பந்தமான தடை தாமதம் பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த மாதத்தில் தேர்வானது கிடைக்கும். கும்பராசியிலிருந்து யாரெல்லாம் வந்து குழந்தை இப்போ வேண்டான்னு சொல்லி கொஞ்ச நாளில் பிளான் பண்ணி அவாய்ட் பண்ணியிருந்தீங்களோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அந்த பலனை பெறக்கூடிய அம்சம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அப்போ பிள்ளைகள் சம்பந்தமான அனுகூலங்கள், பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கிறது, பூர்வீக சொத்து அனுகிரகம், இதெல்லாம் சுக்கிரன் தரார். அடுத்ததாக புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். புதன் 6ல் இருந்தாலும் கூட பலனை எதிர்பார்க்கலாம். அவர் 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டே இருக்கின்றார். அதனால் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தும். கடன் அதிகமாக வாங்கிட்டீங்க, ஜென்ம சனி காலத்தில் நிறைய கடன் பட்டுட்டீங்க, அதை எப்படி அடைக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியல. இந்த மாதத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க தொடங்குவீர்கள். 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ உங்களை நம்பி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கடன் கொடுக்குறாருன்னா அதை வாங்கி நிறைய இடத்துல நிறைய கடன் சின்னதாக இருக்குன்னு அடைச்சிடலாம்.
இல்லை அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கிறது, அல்லது யாரோ உதவி பண்ணுறாரு ஒரு பொருள் உதவின்னு சொன்னால் அதை கொண்டு அந்த வட்டியை வந்து நீங்கள் குறைத்துக்கொள்ளலாம். கூடுதல் வருமானத்திற்கு ஏதோ வழி கிடைத்து அந்த வருமானத்தை அப்படியே கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்படியாக கடன் அடைக்கிறதுக்கான அம்சம் வந்து சாதகமாக இருக்கின்றது. இவ்வளவு நல்ல பலன் உங்களுக்கு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, செவ்வாய் கேதுடைய சேர்க்கை ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போ பிறரால் உங்களுக்கு வந்து எந்த கஷ்ட நஷ்டமும் வர்றதுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது. கவனமாக இருக்கணும். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும். இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து சண்டை போட்டுட்டு பிரிந்து இருக்கிறது, விவாகரத்து வேணும்னு நினைக்கிறது அப்படின்ற ஒரு அம்சம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு வந்து என்னென்னா, அவங்க கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்து அப்புறம் சேர்ந்து இருக்கலாம். நீங்கள் ரொம்ப காலம் சேர்ந்து இருக்கக்கூடிய சஷ்டிப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதிகளிடத்துல பேசுனீங்கன்னு சொன்னால் அவங்களும் சொல்லுவாங்க, நாங்கள் பார்க்காத சண்டையாக நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க, நாங்கள் எவ்வளோலாம் சண்டை போட்டிருக்கோம், எவ்வளோலாம் பிரச்சனை வந்திருக்கு, அப்போல்லாம் எங்களுக்கு இது போல் ஒரு வாய்ப்பு இல்லை, விட்டுட்டுலாம் டக்குன்னு போயிட முடியாது எங்களால், எங்கள் வீட்டில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, இவங்க போனால் இவங்களுடைய சுமையும் அவங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே பிள்ளைகளுக்காக அல்லது கணவன் சண்டை போட்டால் கூட அவருடைய பெற்றோர் வந்து நல்லவர்களாக இருப்பாங்க, அவங்க வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்கள பார்க்கணும், ஏதோ ஒரு காரணத்திற்காக நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுனால இன்றைக்கி சேர்ந்துருக்கோம்னு சொல்லுவாங்க. அதனால் இது ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொள்ளாமல் கிரகநிலையில் இருக்கக்கூடிய பலன், 7ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் கேது சேர்ந்து இருக்கும்போது வாழ்க்கை துணையை பிரியக்கூடிய ஒரு விஷயமானது ஏற்படும். ஏன்னா செவ்வாய்ன்னு சொன்னால் என்னென்னா, இந்த கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய தாம்பத்திய சுகம் இருக்குல்லையே, அதை செவ்வாய் தான் தருவார். அந்த செவ்வாய் ஒருத்தருக்கு பலம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மனைவி இருந்தாலும் கூட இவங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும், அல்லது வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. கணவன் மனைவி சேர்ந்து இருக்க மாட்டாங்க. கணவன் மனைவி சேர்ந்து இருந்து காலையில் வேலைக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு நைட்டு வந்து அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த விஷயம்லாம் நடந்தது, இது போல் ஒரு நல்லது நடந்தது, இது போல் ஒரு சவால் வந்தது அப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பேசுறது. அது வயசான தாத்தா பாட்டிலாம் பேசும்போது நம்ம கேட்கலாம். அதெல்லாம் அந்த ஷேர் பண்ணிக்கிற அம்சம்லாம் கூட குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலை வந்து ஏற்படுகிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது, 5ல் குரு சுக்கிரன். அதனால் கணவன் மனைவி பிரிவதற்கான எண்ணம் ஏற்படக்கூடாது. சண்டை சச்சரவே இல்லாமல் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம ஏதாவது கதை எழுதி அல்லது திரைப்படம் எடுத்து தான் பார்த்துக்கணும். சண்டை சச்சரவு இல்லாமல் கணவன் மனைவி இருக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாமே ஜோதிட ரீதியாகத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பொதுவாக எதுவும் பேசலை. ஏன்னா ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் ராசிக்கு 7ஆம் இடம் தான் வந்து வாழ்க்கை துணையை குறிக்கும். ரெண்டும் எதிர் துருவமாக இருக்கும். இது கிழக்குன்னு சொன்னால் அது மேற்காக இருக்கும். அதனால் ஏற்றுக்கொள்வது தான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது இருக்கும். இந்த மாதத்தை இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அந்த செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு வேற போகிறார். அவர் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி. 3ஆம் இடமும் இந்த திருமணம் கணவன் மனைவி சம்மந்தப்படக்கூடிய ஒரு அம்சம்தான். அதனால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க மாதிரி பார்த்துக்கணும். செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் 8ஆம் இடத்திற்கு போயிட்டு சனி செவ்வாய் பார்த்து கொள்வதனால வேலையிலே எந்த ஒரு தவறும் பிரச்சனையும் ஏற்படுவதற்கு இடம் தரக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது. நல்ல விஷயங்கள் பலன் தரக்கூடியது முதல்ல சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி 2 நாட்கள்லையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒன்று, அந்த சுக்கிரன் நல்ல பலனை தருவார், சுக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த நல்ல பலன்கள்லாம் பெறுவதற்கு ஆடி வெள்ளி வழிபாடு. செவ்வாய் வந்து 7, 8ல் இருக்கார், ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரணும், அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஆடி செவ்வாய் வழிபாடு. இதை கடைபிடிங்கள். இந்த மாதம் சாதகமாக இருக்கும். மீனம், மீனராசி அன்பர்களே, ஆடி மாதம் சூரியன் வந்து 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதம். மீனராசிக்கு பலன் சொல்லும்போதே முதல்லே வந்து கட்டாயம் நல்ல விஷயங்களை தான் தேடி சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வந்து தானாகவே ஏற்படுகிறது. ஏன்னா நிறைய மீனராசி அன்பர்கள் வந்து நேரில் பார்க்கும்போதும் ஃபோன் பண்ணும்போதும் இந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறீங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறீங்க. குருவும் சாதகமாக இல்லாமல் ராசியாதிபதி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருக்காரே அப்படின்னு கவலைப்படுறீங்க. சில பேர் வந்து வாக்கியப்படி 12ல் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, திருக்கணிதப்படி ஜென்ம சனின்னு சொல்கிறீங்க. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை தான் சொல்லணுன்ற எண்ணம் வந்து இயற்கையிலே ஏற்படுகிறது. அப்போ முதல்ல தேடி நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொன்னால் 5ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கை உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். சூரியனை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், யூடியூப்பில் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த சூரியன் வந்து 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது, 5ல் இருந்தால் பலன் தரமாட்டாருன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நிறைய பேர் இப்போ இது மாதிரிலாம் கேட்குறீங்க. நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நம்ம எல்லோருக்கும் இருக்குது இல்லையா, அதை பயன்படுத்திட்டு கேட்குறீங்க. 5ல் சூரியன் இருந்தாலும் பலன் கிடைக்கும்.
மிகச்சிறந்த முழுமையான 100% பலன் 5ல் தான் இருக்கணும் சூரியன், அது அப்படி வாய்ப்பே வராது. அப்படி சொல்லல. காலபுருஷ தத்துவம் வந்து எப்போதும் நம்ம வந்து கையில எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும்போது, மேஷராசிக்கு 5ஆம் அதிபதி தான் சூரியனே. காலபுருஷ தத்துவத்தில 5ஆம் இடத்திற்கு தான் சூரியன் அதிபதி. அங்க தான் வந்து பலம் பெறுகிறார். அவர் ஆட்சி பலம் பெறுகிறார். சொந்த வீட்ல இருக்கார். அதனால எந்த ராசியா இருந்தாலும் 5ல சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் அத வந்து பரவாயில்ல. நியூட்ரலா எடுத்துக்கணும். இல்லன்னா நல்ல பலனாக தான் எடுத்துக்கணும். அத பெரிய அளவுக்கு கெடு பலனா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா, இப்போ உதாரணத்துக்கு 5ல சூரியன் நீச்சம் ஆயிட்டாருன்னா, அப்ப பார்த்து நம்ம பலன சொல்லணும். 5ல சூரியன் உச்சமடையும் போதும் கொஞ்சம் பார்த்து பலன சொல்லணும். அப்படி இருக்கும்போது இப்போ உச்சம், நீச்சம் கிடையாது. கடக ராசி. சந்திரனுடைய வீட்டுக்கு, நட்பு வீட்டுக்கு சூரியன் வரார். அதனால இந்த மாதம் உங்களுக்கு சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய புதன் நற்பலனை தருவார்கள். முதல்ல உங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கும். தேவையில்லாத பயம், குழப்பம், சஞ்சலம், கவலைலாம் இருந்தா அதெல்லாம் முடிஞ்சிரும். அந்த இரவு முடிந்து, விடிந்து அந்த வெளிச்சம் வருது இல்லையா? சூரியோதயத்தில. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கின்றது. நல்ல தெளிவு கிடைக்கப் போகிறது. உற்சாகம், ஆரோக்கியம், தைரியம், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். சூரியன் 5ல் இருந்து புதனும் சேர்ந்திருக்கார். புதன் பொதுவா உங்களுக்கு நேரடியா பலனை தர முடியாது. ஆனா, இப்போ சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திசாலித்தனம். கிளவரா இருப்பீங்க. மிக சரியான முடிவுகளை உங்களால எடுக்க முடியும். அதனால வேலையில நல்ல பெயர் கிடைக்கும் இந்த மாசம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப காலமாக படிக்க முடியாத கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள முடிக்க முடியாம நிறைய பேப்பர் அரியர்ஸ் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம் எப்போனா வந்துட்டு போட்டும். இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கிற நேரத்துல படிச்சிட்டீங்கன்னா போதுமானது. அது மனசுல பதிஞ்சிரும். நம்முடைய அந்த மனது, நம்முடைய மூளைன்னு சொல்லக்கூடியது வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கூட தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி அதற்கு இருக்கு. அதிகமா அதுக்கு வந்து இவ்வளவுதான் ஸ்டோரேஜ் அப்படின்ற மாரியே கிடையாது. அதனால நீங்க வந்து இப்பயே படிச்சு வச்சுக்கிட்டாலும் கூட எக்ஸாம் அப்போ நீங்க வந்து மிக சிறப்பாக அத எழுத முடியும். அதனால சூரியன், புதன் கல்வி சம்பந்தமான அனுகூலம் ஏற்படுத்துகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தருகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். நீங்க வந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் அது நடக்கும், கிடைக்கும். அதன் பிறகு வந்துட்டு வியாபாரம், சுயதொழில் செய்யக்கூடியவர்கள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். இது எல்லாமே சூரியன், புதன் தருகிறார்கள். அடுத்து அந்த குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் 3லிருந்து 4ஆம் இடத்திற்கு போயிட்டு 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்க போறாங்க. 2 சுபர்களுடைய பார்வை 10ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. 10ல சுபர் இருந்தா விசேஷமா சொல்ல முடியாது. 10ஆம் இடத்திற்கு எந்த ஒரு இடத்திற்கும் சுபர் பார்வை இருந்தா நல்லது. அதனால வேலை தேடினா வேலை கிடைச்சிரும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு சலுகைகள், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, விரும்பிய இடமாற்றம், இன்டர்சேஞ்ச் வேலை செய்யறதுலேயே வேற டிபார்ட்மெண்ட் போகிறது அப்படின்ற மாதிரிலாம் கிடைக்கும். படித்த துறையில் வேலை பார்க்கணுன்ற விருப்பம் இருந்தால் கிடைக்கும். வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னா அதற்கான முயற்சியை செய்யலாம். இதெல்லாம் அனுகூல பலன். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் கூட சாதக பலனாக எடுத்துக்கலாம். இயற்கை அசுப கிரகங்கள் நம்ம 6ல் தான் நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா அடிக்கடி. அப்போ செவ்வாய் 6ல் இருக்கிறதையும் நல்ல பலனாக எடுத்துக்கலாம். அதனால் பெரிய கஷ்டங்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவார். 7 செவ்வாய் இருந்தால் பொதுவாக நம்ம தோஷம் தானே சொல்லுவோம். அப்படி 7 செவ்வாய் வரும்போது கன்னி ராசியிலேருந்து ராசியில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் பார்த்தாலும் அவங்கெல்லாம் வந்து நமக்கு குரு ஏதோ ஒன்று நல்லது சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அவங்க பெரியவங்க, வயசில் பெரியவங்களாக இருக்காங்க, அதனால் மதிக்கணும். சின்னவங்களாக இருந்தாலும் நிறைய படிச்சிருக்காங்க, அதனால் அவங்கள மதிக்கணும். நம்ம வயது இருந்தாலும் கூட நற்பண்புகளோடு அவங்க இருக்காங்க, அதனால் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்க எல்லாருமே நல்லவங்களாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். சொல்லுவாங்களா, யுதிஷ்டிரன் வந்து நகர்வலம் போகும்போது எல்லாமே நல்லவங்க தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு, இந்த காலத்தில் அந்த செவ்வாய் 7 வரும்போது அது உங்களுக்கு பொருந்தும். அதை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். பிற இடத்துல இருக்கக்கூடிய குறைகளை நம்ம பார்க்கக்கூடாது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலம். அப்போ பிற இடத்துல குற்றம் இருந்தாலும் கூட அதை விட்டுட்டு குணத்தை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா மற்றவங்களால் உங்களால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு வந்து புதன் சூரியன் சேர்க்கை நல்ல பலனை தரும். செவ்வாய் 6, 7 இருக்கும்போது தரக்கூடிய பலன் பார்த்துட்டோம். சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்திற்கு வந்து குரு சுக்கிரன் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறத பலனை பார்த்துட்டோம். 3ல் சுக்கிரன் இருக்கிற ஆடி மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிக முக்கியமான செயல்கள்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம். ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், கலைகளை பழகணும், கணினி சம்பந்தமான அறிவை பெறணும், மொழி அறிவை பெறணும், உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது அதெல்லாம் கற்றுக்கணும். இப்படியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது கடுமையாக முயற்சி, அதன் மூலமாக பலன் போன்ற விஷயங்களுக்கு முயற்சிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதத்தின் சாதக பாதக பலன் என்று சேர்த்து சொல்லியிருக்கோம். சாதக பலன் அதிகமாகத்தான் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்திற்கான வழிபாடு ஆடி கிருத்திகை மகா சங்கடகர சதுர்த்தி.
2 நாள் உங்களுக்கான வழிபாடு நாளாக இருக்கிறது. முடிஞ்சால் விரதம் இருங்க. அப்புறம் ஆடிப்பெருக்கு, ஜென்ம சனி இருக்கு இல்லையா, ஏதோ விதத்தில் நீங்கள் டவுன் ஆகுறீங்க. ஆடிப்பெருக்கு நாளில் ஏதோ ஒரு நதிக்கரைக்கு போயிட்டு, ஆற்றங்கரைக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது, அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று வழிபட்டு வருவது, நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று. இதன் பிறகு நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும், யோகா செய்யணும், தியானம் பண்ணணும், டெய்லி கொஞ்சம் நேரம் படிக்கணும், கடன் அடைக்கிறதுக்காக காசு எடுத்து வைக்கணும். இது போல் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அன்றைக்கு நீங்கள் தொடங்குங்க. கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.